ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்குன்றத்துல எழுந்திருக்கும் ஸ்ரீ பன்னியாத்தம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். என்ன அங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மனுக்கு விசேஷமான ஹோமங்கள், அபிஷேகங்கள், பூஜைகள் நடந்தது.
நமः. ஓம் அந்தினி நமः. ஓம் ஜம்பே நமः. ஓம் ஜம்பினி நமः. வஸ்துதாய நமः. ஓம் ஜ்வாலாமாலிசாக்கிரவண்ணி ஓம் விஷுப்ரப்ராண வாராஹி ஹீரநந்தினாய நமः. ஓம் ஞானவாராஹி நமः. ஓம் ஆதிவாராஹி நமः. ஓம் அனந்தவாராஹி நமः. ஓம் வேதவாராஹி நமः. ஓம் உத்தமவாராஹி நமः. வாராஹி நமः. ஓம் தண்டேனாய வாராஹி நமः. ஓம் தமயனி அஸ்தாய வாராஹி நமः. ஓம் வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா. ஓம் வாராகி தாயே சரணம். வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா. ஓம் வாராகி தாயே சரணம். வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா. அன்னை எங்கள் வாராகியே போற்றி போற்றி அபயம் தந்திடும் வார்த்தாளியே. எல்லாமே உன் பொறுப்பு. பூலோகம் என்பது பூவோடு போல அம்மாடி நீ நெருப்பு. நெருப்பின்றி ஏதும் புகைவது இல்லை, எல்லாமே உன் பொறுப்பு. இல்லை வரம் கிடந்தாய் நீயும் தீயம்மா, சிங்கையிலே புகுந்தாய் இந்த நாளம்மா. தில்லை வனம் கிடந்தாய் நீயும் தீயம்மா, சிங்கையிலே கிடப்பது அன்னை என அறிந்த பின் அதன் மேல் நடந்திட மனம் வருமா? ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு நான் ரொம்ப நாளா பஞ்சமி பூஜைக்கு வந்து வீடியோ கவர் பண்ணணும்னு நினைச்சேன், பட் முடியல. பட் இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. சோ இப்ப நம்ம சாமி கிட்ட போய் என்னென்ன கேள்விகள்லாம் சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கேட்டுடலாம். வாங்க போலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன விசேஷம் நம்ம கோவில்ல? இந்த தினம் வந்து தேய்பிறை பஞ்சமி, புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி. நம்மளுடைய ஆலயத்துல அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஸ்வர்ண வாராகியுடைய பஞ்சமி பூஜை தான் இப்ப நீங்க பார்த்தது, தரிசனம் பண்ணது எல்லாமே வந்து. ஒவ்வொரு பஞ்சமியும் இது போல சிறப்பான பூஜைகள் வராகிக்கு நடந்து கொண்டேதான் இருக்குது. இந்த முறைதான் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. இது ஒவ்வொரு பஞ்சமியும் சிறப்பாக நடக்கும். அப்புறம் வாராகி சுவாமி யார்? வராகி அப்படின்றது இன்னைக்கு தினத்துல ரொம்ப என்ன சொல்றது, அதிகப்படியா பிரபஞ்சம்னு சொல்லலாம். ஆனா வராகின்னா யாரு அப்படின்றது நிறைய பேருக்கு வராக முகத்தோட இருக்கிறதுனால வராக அவதாரம் பெருமாள் இருந்தார், அவருடைய மனைவி தான் வராகி அப்படின்ற அதெல்லாம் இருந்தே கிடையாது.
வராகி என்பவள் அம்பிகையினுடைய, அதாவது அன்னை பராசக்தியினுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடியவள். அம்பாளுக்கு 2 படைகள் உண்டு, ஒன்று குதிரைப்படை, ஒரு யானைப்படை. அந்த யானைப்படைக்கு தளபதியாக இருக்கக்கூடியவள் தான் தண்டினி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவள் இந்த வாராகி. இந்த வராக முகம் கொண்டவள் சப்த மாதர்கள்ல 5ஆவதாக உதித்தவள். பஞ்சமியில உதித்ததுனால பஞ்சமி தேவி அப்படின்னும், தண்டினி தேவி அப்படின்னும், வராகி அப்படின்னும் அம்பாளுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கு. அம்பாளானவர் பராசக்திக்குடைய படை தளபதியாக இருக்கக்கூடியது. சகல விதமான கொடிய துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவள் வராகி. எல்லாரும் கேட்கலாம், அம்பாலே அதை பண்ணிடலாமே, அதுக்குன்னு வராகின்னு தனியா உண்டு, அம்பாளுக்கு வராகிக்கு அவ்வளவு சக்தியா? ஒரு வீடு, பெரிய வீடு இருக்குது, அதுல ஹவுஸ் ஓனர் இருக்காரு, வெளியில வாட்ச்மேன் இருந்தாப்புல. அப்போ வீட்டுக்குள்ள முதலாளி பெரியவரா, வாட்ச்மேன் பெரியவரா, வீட்டுக்கு வெளியில எது வந்தாலும் வேட்டை கொடுக்கக்கூடிய வாட்ச்மேன், ஐயோ அவரே வேட்டாரு பயந்துட்டு உள்ள உட்காந்து, அப்படி கிடையாது. அவருடைய வேலை அது. அவர் பாதுகாப்புக்காக அந்த இடத்துல இருந்து, அதுக்காக வீட்டு முதலாளி ஒவ்வொரு முறை வெளியில வந்து என்ன புது வெரைட்டி செய்யாது. அது போல நம்மள கிட்ட வரக்கூடிய இந்த மாதிரி, அதாவது சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மனுஷனுடைய அற்பதனத்தினால இந்த வில்லி சூரியங்கள் அல்லது துஷ்ட சக்திகள் ஏவி வர்றது, இதெல்லாம் அற்பமான விஷயம் அம்பாள் வந்து. அதெல்லாம் ஒரு வாட்ச்மேன் எப்படி வெளியில வர விலங்குகளை விரட்டி விடுவாரு, அம்பாள் வந்து வராகி எல்லாத்தையுமே விரட்டிடுவாங்க. அதனாலதான் இந்த வராகிக்கு அவ்வளவு விசேஷம். அதுவும் இந்த பஞ்சமி திதி அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். வராகி தான் அம்பாளுடைய போர்ப்படை தளபதியாக இருந்து வழிநடத்தி செல்லும். அப்புறம் சுவாமிக்கு எவ்வளவு மாலை இருக்காங்க, இந்த பர்டிகுலரா அந்த மஞ்சள் மாலை சொல்றாங்கல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த விரவி மஞ்சள் சொல்லிட்டு சொல்றாங்க. அது எதனா அம்பாள் வராகியாவது அம்பாளுடைய ஆகாரம் பார்த்தோம் அப்படின்னா, பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கிழங்கு வகைகள் அதிலையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிழங்கு மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்து பக்கம் போனோம்னா அது தாய் மஞ்சள் சொல்லுவாங்க, நமக்கு குண்டு மஞ்சள் சொல்றோம். அதுலதான் மாலை கட்டி போடணும். அதை அரைச்சி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணுமா. ஒரு அம்மியில ஒரு உரல்ல வச்சு உலக்கையால அதை இடிச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணா நீ என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அம்பாள் நிறைவேற்றி வைப்பாள். அந்த கிழங்கு மஞ்சள் கிழங்கு அபிஷேகத்தினால அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது கிழங்கு வகைகள். அந்த கிழங்கு வகைகள்ல ரொம்ப உகந்தது இந்த மஞ்சள் கிழங்கு. மஞ்சள் கிழங்கு மகாலட்சுமியுடைய அம்சம். அம்பாள் வராகியானவள் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவள் என்பதனால அம்பாளுக்கு பிடித்தமான அந்த வாசனைகள்ல அந்த கிழங்கு மஞ்சளுடைய வாசனை ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால முதல் பூஜையில அம்பாளுக்கு கிழங்கு மஞ்சள் தான் சிறப்பாக பெருமை கொள்ளப்படுகிறது. நான் நைவேத்தியத்தை பத்தி கேட்கலாம், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டு டைம் எல்லாம் மட்டும் கடைசியா ஒரே கேள்வி, இந்த பஞ்சமி தேதியில ஏன் பூசணிக்காய் இந்த தேங்காய் எல்லாம் கிடைக்கும்? அதாவது சில ரௌத்ரமான தெய்வங்களுக்கு மட்டும்தான் பூசணிக்காய் தீபமானது ஏற்றப்படும். ரௌத்ரமான தெய்வம் அப்படின்னா பைரவர், வராகி, காளி, மகாருத்ரர், வீரபத்ரர், இவங்களுக்கு எல்லாம் பூசணிக்காயால தீபம் ஏற்றணும். ஏன் பூசணிக்கால தீபம் ஏற்றணும்னா, அந்த பூசணிக்காயை அறிந்து அதுக்கு இருக்கக்கூடிய சதை பாகத்தை வெளியில எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு கலர் திரி போட்டு அதை தீபமாக ஏற்றும் பொழுது அந்த ஆற்றலுடைய ஆக்ரோஷமானது அம்பாளை உடனடியா சேர்ந்து ஜென்மாந்திர தோஷங்கள் அப்படின்னு இருக்கும், நம்மளால தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய. இப்ப எல்லாம் கேட்கலாம், பலி கொடுக்குறாங்க சுவாமி, பலி கொடுத்தால் எந்த சுவாமி எப்படி ஏற்றுக்கொள்ள முடிப்பது, அது எந்த ஒரு தெய்வமும் நேரடியாக ஏற்றுக்கொள்ளாது. ஆனா அந்த பூசணிக்காயுடைய பலி தீபமானது அம்பாள் ஆக்ரோஷமா ஏற்றுப்பார். ஆனா இந்த தீபத்தை தயவு செய்து யாரும் வீட்டுல ஏற்றக்கூடாது. நாங்க கோவிலுக்கு வர முடியல, எங்க வீட்டுல வந்து வராகி வச்சிருக்கோம், நாங்க வீட்லயே வந்து பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் ஏற்றுறோம்னா அந்த அதிர்வுகளை தாங்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடையாது. அம்பாளுக்கு டிரான்ஸ்பார்மர் மாதிரி அவளை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு டிரான்ஸ்பார்மர்ல செல்போன் சார்ஜ் போடுறோம் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த தீபங்களை கோவில்ல தான் ஏத்தணும். இந்த கோவில்ல ஏத்துறதுனால நம்மளுடைய ஜென்மாந்திர தோஷங்கள், பித்ரு சாபங்கள், ஸ்திரீ சாபங்கள், சகல விதமான கடன் தொல்லையால அகப்பட்டு கடன் தொல்லை தீர்க்கவே முடியல,
இந்த மாதிரி பிரச்சனைகள் அத்தனையும் இந்த பூசணிக்காய் தீபமானது நிறைவேற்றி வச்சிருக்குது. தேங்காய் தீபத்தினுடைய பலனானது திருமணம் கைகூடி இருக்குது. எத்தனையோ பேருக்கு திருமணம் கைகூடி அத்தனை பேரும் அப்பா வராகிய வந்து காத்து பண்ணி இன்றைக்கு விலைக்கும் தீபம் போட்டிருக்காங்க. நீங்களே உங்களுடைய இதுல காட்டலாம் எவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல தீபம் போடுறாங்கன்ட்டு. இந்த தீபங்கள் அத்தனையும் கோவில்லயே கிடைக்கும். நீங்க இதுக்காக எப்படி சுவாமி நாங்க வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து இந்த தீபம் போடணும் அப்படின்னா அந்த தீபத்துக்கான கட்டணம் செலுத்தினா எல்லா பொருட்களும் உங்களுக்கு கோவிலே கொடுக்கப்படும். அதனால தீபம் ஏத்தணும் அப்படின்னா நம்மளால பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு பஞ்சமியில தான் ஏத்தணும். பஞ்சமியில ஏத்தினாதான் விசேஷம். அதனால பஞ்சமி திதியில் ஏத்துறது, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி, சனிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி, ராகு காலத்துல வரக்கூடிய பஞ்சமி, இது அத்தனை விசேஷமான பஞ்சமிகள். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில அம்பாளுடைய அனுகிரகத்தால அத்தனை பேரும் தீபம் ஏற்றி சகல விதமான ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட யாரு இருக்காருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவில் ஃபுல்லா இவர் தான் பாக்குறது. யாருன்னு பாத்தீங்கன்னா கணேசன் சொல்லுவாங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே பாத்துப்போம். இவரை தெரியாதவங்களே இல்ல. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா டிவி சீரியல்ஸ்ல நிறைய வந்திருப்பாரு, நிறைய பேருக்கு தெரியும். இப்ப அவர்கிட்டதான் நம்ம கேட்க போறோம். வாங்க இந்த அம்மன் வந்து இங்க எப்படி வந்தாங்கன்ற கேள்வி எல்லாம் கேட்க போறோம். வாங்க. வணக்கம். ஸ்ரீவிலாஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வராகி அம்மனுடைய வரலாறு, இந்த கோயிலுக்கு வந்தது ஒரு பெரிய சாதனையாக சொல்லலாம். நான் படப்பிடிப்பு விஷயமா தஞ்சாவூருக்கு போயிருக்கேன். 3 தடவை போகும்போதும் தஞ்சை பெருவுடையார் கோயில பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. 4வது தடவை போகும்போது கொஞ்சம் கிடைச்சது. பெருவுடையார் கோயிலுக்கு உள்ள போகும்போது நிறைய கியூர்ல வரிசையா நின்று இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அவரை தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினைச்சு உள்ள போனா பெருவுடையாருக்கு கூப்பிட்டாங்க. பக்கத்துல கோயில்ல வாராகி அங்கேயே 1000 காலத்துக்கு முன்னே 1000 வருஷத்துக்கு முன்னையே இந்த தஞ்சை பெருவுடை கோயில் கட்டுறதுக்கு வழிகாட்டிய அம்மன் இந்த வாராகி அம்மனுடைய கோயில்ல ஜனங்க அவ்வளவு கூட்டம். அதாவது பூசணிக்காய் தீபம், அப்புறம் வந்து தேங்காய் தீபம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரார்த்தனை பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன் வாராகி வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல அரக்கோணத்துக்கும் காஞ்சிபுரத்து நடுத்துல வள்ளூர்னு ஒரு ஊர், அது சுயம்பா உருவானது. அங்கேயும் ரொம்ப விசேஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கோயிலுக்கும் வரணும்னு நினைச்சிட்டு நேரா வந்து கோயிலுக்கு வரும்போது நம்ம ஆலய பூஜாரி உடனே ஐயா உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா, நானும் அவர்கிட்ட ஐயா உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். என்னப்பா விஷயம் நீதான் சொல்லப்பாருன்னு. இன்னும் இல்ல நம்ம வாராகி இங்க வைக்கிறதுக்கு நம்ம உபயதாரம் வந்து ஏற்பாடு பண்றதுக்காக நான் அந்த விஷயத்தான் சொல்ல வந்தேன். அதனால உடனடியா அதை செய்யப்பட்டோம். உடனடியா நாங்க 3 மாசத்துக்குள்ள இந்த வாராகி அம்மனை இங்க ஸ்தாபிதம் பண்ணோம். இது வரைக்கும் குறைஞ்சது கிட்டத்தட்ட போன வருஷம் கரெக்டா 365 நாள் நடந்துட்டு இருக்கு. போன வருஷம் நவராத்திரிக்கு ஆரம்பிச்சது 2023 நவராத்திரிக்கு வாராகி ஸ்தாபிதம் பண்ணி 3வது நாள் என்னுடைய உபயமாக வாராகி உற்சவம் அம்மன் வீதி உருவானம் வந்தது. அன்னைக்கு இருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. நிறைய ஜனங்க வந்து அதாவது உள்ளூர்ல மட்டும் இல்ல வெளியூர்ல இருந்து, அதாவது சோழவரம், காஞ்சிபுரம், டி நகர் எல்லா இடத்துலயும் ரொம்ப பிரபல்யமாகி எங்களுடைய பசங்க எல்லாம் நிறைய வந்து யூடியூப்ல அங்கெல்லாம் போட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து தரிசனம் பண்றாங்க. அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வந்து என்னுடைய செவியால என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் என்னுடைய இது இல்லாம அம்மனுடைய அருள்தாமன்னு சொல்லியிருக்கேன். நல்லபடியா தொடர்ந்து எல்லாரும் வந்து வழிபடணும்னு வேண்டி கேட்டுக்கோங்க. இன்னொரு கேள்வி கேட்டுக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு. அந்த வேலையிலயும் பாத்தீங்கன்னா வெளியில நம்ம விசாரிச்சதுல எந்த ஒரு பூஜைனாலும் பக்தர்களுக்கு போன் பண்ணி கரெக்டா ஞாபகப்படுத்திட்டு வரான். அதாவது எங்களுக்கு இன்னைக்கு இந்த பூஜை இருக்கு அப்படின்னா அவர் போன் பண்ணி பெர்ஃபெக்டா சொல்லிட்டு வரான். அதுவும் நவராத்திரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு பிஸியா இருப்பாரு. அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு இங்க பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கும் போன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நவராத்திரி வருது. நம்ம செங்குன்றத்துல பாத்தீங்கன்னா சண்டி ஹோமம் பண்ணி சூரசம்காரம் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல மட்டும்தான். அதை பத்தி ஒரு சின்ன மட்டும் கேட்டுடலாம் அண்ணங்கிட்ட. நவராத்திரியில மகிஷாசூர சம்ஹாரம் பண்ணதுனால எங்களுடைய ஆலய பூஜையுடைய ஆசை. இதே நேரத்துல எங்கிட்டையும் சொன்னாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை உடனே நிவர்த்தி பண்றாரு. ஏன்னா எல்லாமே மக்களுக்காக சேவை செய்யறதுதான், மக்களுக்கு எல்லாம் அருள் புரியணுன்றதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நவராத்திரியில அந்த மகிஷாசூர சம்ஹாரத்தை அதுக்கு முன்ன நாங்க சாதாரணமா செஞ்சிருந்தோம். இதுக்கு ஒரு உபயதாரரை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த 9 அந்த மகிஷாசூர சம்ஹாரனுடைய எல்லா பொருளையும் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. அதை போன வருஷத்துக்கு தொடர்ந்து செய்யறோம். 2வது சுற்று வட்டாரத்துல வேற எங்கேயும் பண்றாங்க, ஆனா எவ்வளவு பிரபல்யமா பண்ணல.
இவ்வளவு பிரபலமா பண்ணலன்னா நாங்க சொல்றோம், மற்றவங்களுக்கு எப்படியே தெரியல. ஆனா கிட்டத்தட்ட இந்த நவராத்திரி இது வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் லைக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எங்க பசங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷமும் ரொம்ப பிரம்மாண்டமா செய்ய போறோம். அதே நேரத்துல ஒவ்வொரு தடவையும் இந்த பஞ்சமி பூஜைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை முதல்ல 60 பேர் வந்தவங்க இன்னைக்கு அம்மாவுடைய அருளால கிட்டத்தட்ட 180 பேரு இந்த வாராகி வழிபாட்டு மன்றத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு தடையும் வர பஞ்சமி நிகழ்ச்சியை தொலைபேசி மூலமா செய்யறது என்னுடைய சேவையா நினைக்கிறேன். நம்மளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும், பணியாற்றும் அருள் கிடைக்கணும், வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்கணும், வில்வநாத ஈஸ்வருடைய அருள் கிடைக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன். வணக்கம். நம்மளுடைய கோவிலுடைய லொகேஷன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். பனையாத்தம்மன் கோயில் அப்படின்னு 5 நிலை ராஜகோபுரத்தோடு இருக்கக்கூடிய ஆலயம், கொடிமரத்தோடு இருக்கக்கூடியது. பஜார் ஆஞ்சநேயர் கோவில் இருந்து நேரடியா உள்ள பஜார்லயே ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலயே அம்பாளுக்கான ஆட்சி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்தா கோவில் தான். நேரா வந்தா வாங்கியிருந்த ராஜகோபுரம் வரும்போதே ராஜகோபுரம் அப்படியே கம்பீரமா நிற்கும். அதுதான் அம்பாளுடைய திருக்கோவில். நம்மளுடைய ஆலயமான பனையாத்தம்மன் கோவில்ல வீட்டிருக்கக்கூடிய அனுகிரகம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 4:30 ஈவினிங் 4:30ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா டைம் 8:30. அது வரைக்கும் பூஜை நடந்துட்டே இருந்துச்சு. அந்த இதுலயும் நமக்கு அந்த டயர்ட்லயும் நமக்காக பேட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.